இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எந்த ஊர் நீங்க? கன்னியாகுமரியா? சரி சரி. இந்த பொங்கல்ல இருந்து வர்ற புகை வந்து அழுத வைக்குது. பொங்கல் வைக்கிற இடத்துலயே ஆண்கள் அலோமடி கிடையாது. ஆண்களுக்கு சபரிமலை போறாங்க, அதே போல பெண்களுக்கு சபரிமலை. இன்னைக்கு வந்து இந்த திருவனந்தபுரமே ஒரே விழாக்குளம் தான். ஒரு 10 தீபாவளி ஒன்றா கொண்டாடினா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பெண்கள் ஒரே இடத்துல கூடி ஒரு தமிழ் பெண்ணுக்கு பொங்கல் வைக்கிறாங்க. என்னடா தமிழ் பெண்ணுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் தான் இருக்கோம். இங்கே இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் நடக்கிற விசேஷம் இது. கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் வந்து பெண்கள், 45 லட்சம் பெண்கள் மட்டும் இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறாங்க. கோவிலில் இருந்து நாங்கள் இப்போ ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த திருவனந்தபுரம் சிட்டியே பொங்கல்ல இருந்து வர்ற புகையால் பயங்கரமான ஒரு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்ணகியோட நினைவாக இந்த பொங்கல் கொண்டாடுறாங்க. இந்த 40 லட்சத்துக்கு மேலே பெண்கள் பொங்க வைக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு கேரளாவில் இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, திருவனந்தபுரத்துக்கு பாருங்கள், அனந்தபூர் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. அன்ரிசர்வ்டு தான் புக் பண்ணியிருக்கோம். செம கூட்டமாக இருக்குது. 125 ரூபா டிக்கெட்டு. பயங்கர கூட்டமாக இருக்குது. காமிக்கிற பாருங்களேன். நம்ம வந்து அந்த கக்கூஸ்க்கு பக்கத்தில் தான் நின்று போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் சரியான கூட்டங்க. என்னன்னு தெரில, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனாலவோ என்னமோ தெரில, சரியான கூட்டம். நான் வந்து அந்த டாய்லெட் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு வரேன். அவ்வளோ கூட்டம், பயங்கரமான கூட்டம். மதுரையிலேருந்து இப்போ வந்து விருதுநகர் வந்தாச்சு. மணி வந்து 4:15 ஆகுது. நம்ம வந்து திருவனந்தம் போய் சேர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-10:30 ஆயிரும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6-7 மணி நேரம் வந்து இந்த டாய்லெட் பக்கத்துலேயே தான் நின்றுக்கிட்டு போகிறோம். எனக்கு பின்னாடி தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கினோடனே உங்கள் பொங்கல் வைக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ரோடு ஃபுல்லாக பொங்கல் தான். பாருங்க, இன்னைக்கு திருவனந்தபுரம் சிட்டியே ஃபுல்லாக பொங்கல் தான். மொத்தம் 35 லட்சம் பேர் பொங்கல் வைக்கிறாங்க. இந்த பொங்கல் திருவிழா 10:30க்கு ஆரம்பிக்குது. பாருங்க, இப்போ தான் வந்து ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். பாருங்கள், நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக பஸ்ஸு. எந்த பஸ்ஸுமே வந்து வெளியே போகாது. ஃபுல்லாக வந்து திருவனந்தபுரம் சிட்டி ஃபுல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் பெண்கள் பொங்க வைப்பாங்க.
எல்லாமே ஃபுல்லு, எதுவுமே ஆட்டோ ஓடாது, பஸ்ஸு ஓடாது, எதுவுமே இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நாங்கள் டார்மெண்ட்ரி இருக்குது, அங்கே வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 10:30க்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு போயிட்டு நம்ம கலந்துக்கிற போகிறோம். நண்பர்களே பாருங்கள், நம்ம எப்பயும் போல் கேரளாவுக்கு வந்தாலே கோவர்தன் ப்ரோவோட தான் வருவோம். கோவர்தன் ப்ரோவோட மீட் பண்ணியாச்சு. ஒரு டீயை குடிச்சிட்டு பின்னாடி டார்மெண்ட்ரி இருக்குது, அங்கே குளிக்கிறதுக்கு வந்து 50 ரூபான்னு நினைக்கிறேன். அங்கே குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். மக்களே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலகத்திலேயே அதிக பெண்கள் கூடுற ஒரே இடம் இதான், ஒரே திருவிழா இதான். பாருங்க, பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிற்கிற இடம் வந்து திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி திருவனந்தபுரம் சிட்டி ஃபுல்லாமே லாஸ்ட்டில் உள்ள ரெக்கார்டு வந்து 2009 மொத்தம் 25 லட்சம் பேர் பங்கேற்றிருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பேர் வைக்கிற பொங்கல் வந்து இந்த சிட்டியே வந்து ஒரு புகை மூட்டமாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், இங்கே பாருங்கள் இவ்வளோ கருங்கும்முன்னு இருக்குன்னு பாருங்கள். கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அந்த புகையில். அவங்களோட இங்கே வைக்கிற பெண்கள்லாம் கேரளா பாரம்பரிய அந்த உடையில் பொங்கல் வைக்க 10:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மணி 11 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டேன். பார்க்குற பக்கம்லாம் பாருங்கள், பொங்கல் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே பல மைல் தூரம் இந்த மாதிரி பெண்கள் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இதுதான் ஆற்றுக்கால் பொங்கல் ஃபெஸ்டிவல் 2024. பாருங்கள், கிட்டத்தட்ட லாஸ்ட் ரெக்கார்டு படி 25 லட்சம் பேர் கூடியிருக்காங்க, பெண்கள் மட்டும். இந்த வருஷம் எவ்வளோன்னு தெரில, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பொங்கல்ல இருந்து வர்ற புகை வந்து அழுத வைக்குது. எல்லாரும் கண்ணகியை நினச்சி, சிலப்பதிகாரத்தில் வர்ற கண்ணகியை நினச்சி தான் அந்த பொங்கல் வைக்கிறாங்க. கேரளாவில் வந்து கண்ணகி ரொம்ப ஃபேமஸ்ஸு. எந்த பகவதி அம்மன்னு அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லுவாங்க. கண்ணகியை வேண்டிட்டு தான் பாருங்கள் அந்த பொங்கலை வைக்கிறாங்க. பாருங்கள், எல்லா பொங்கலுமே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக அந்த கண்ணகியோட அருளால் நல்லா பொங்கிக்கிட்டு இருக்கு. அருமையாக இருக்குது. இந்த மாதிரி கூட்டத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் பெண்கள் மட்டும். இதை வந்து பெண்களின் சபரிமலை அப்படின்னு கேரளாவில் சொல்கிறாங்க. நம்ம வந்து கற்புக்கரசி கண்ணகி, சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கண்ணகியை வந்து சேரன் செங்குட்டுவன் காலத்தில் ஆதரித்து இங்கே வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கண்ணகியை நினச்சி தான் இவங்க எல்லாருமே பொங்கல் வைக்கிறாங்க.
பாருங்க பொங்கிருச்சு எல்லா பொங்கலுமே. புகையை பாருங்க, பெரிய வந்து ஒரு பெரிய மேகக்கூட்டம் மாதிரி போய்கிட்டு இருக்கு பாருங்க. അല്പസമയത്തിനകം തന്നെ അന്നദാനം பொங்கல் பொங்கிருச்சா? பாக்கி இட்டில்ல. பாருங்க அழுதுகிட்டு இருக்கேன். இப்போ பொங்கல் வைக்கிறதுல இருந்து வர்ற புகை தாங்க முடியல, எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவ்வளோ பெண்கள் கூடுற ஒரு திருவிழாவை நான் இதுவரை பார்த்தே இல்லை என்னோட வாழ்நாளில். எம்மாடியோ எவ்வளோ பேர் கூடுறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 25 லட்சம் பேர்னா சும்மாவா? அதுவும் இந்த திருவனந்தபுரம் சிட்டி ஃபுல்லாமே இன்னைக்கு ஒரே இந்த மாதிரி புகை மூட்டமாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். பொங்கல் வந்து பெண்கள் மட்டும்தான் வைக்கிறாங்க. ஆண்களுக்கு கோயிலுக்குள்ளேயும் சரி இந்த இடத்துலையும் சரி அனுமதி இல்லை. பொங்கல் பெண்கள் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதனால் இதை வந்து பெண்களின் சபரிமலைன்னு சொல்கிறாங்க, சொல்லலாம். ஏன்னா வந்து சபரிமலைக்கு எவ்வளோ பேர் போகிறோம் நம்ம, லட்சக்கணக்கான மக்கள். அது மாதிரி இங்கே லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாளில் கூடி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 10:30 4 மணி வரை திருவனந்தபுரம் சிட்டியே ஜோஜோன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள், நம்ம கோவர்த்தன் ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆற்றுக்கால் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு 3 தடவை வந்திருக்காரு. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ என்ன நாள்னா பிப்ரவரி 25 இன்னைக்கு. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த கண்ணகிக்கு விழா எடுத்து ஒரு 30-40 லட்சம் பெண்கள் வந்து பொங்கல் வைப்பாங்க. ஒரு நாள் மட்டும்தான். பொங்கல் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம கோவர்த்தன் ப்ரோட்டு கேட்போம். அவர் இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்தனால அவருக்கு இந்த பொங்கலை பற்றி, இதுக்கு பின்னாடி உள்ள வரலாறை பற்றி தெரியும். வாங்க கேட்போம். நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் தான் உங்கள் பயணப்பித்தன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலே இன்னைக்கு வந்து உலக மக்கள் எல்லாருமே திரும்பி பார்க்கறது இந்த கேரளாவில் தான். கேபிட்டல் ஆஃப் கேரளா, அதாவது கேரளா வந்து கோயில்களின்
நகரம் இல்லை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளத்தின் தலைவர் திருவனந்தபுரத்தில் இருக்கும். இன்றைக்கி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலோட திருவிழா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 வந்து 25 லட்சம் பெண்கள் மட்டும் பொங்கல் வச்சு கின்னஸ் ரெக்கார்ட் அடித்தாங்க. லாஸ்ட் இயர் 35 lakhs சொன்னாங்க. இந்த வருஷம் வந்து 40 லட்சம் பெண்கள் மட்டுமே ஆற்றுக்கால் பகவதியம்மனுக்கு வந்து பொங்கல் வைக்கிறாங்க. அதாவது சபரிமலையில் 2 சொல்லலாம். ஆண்களின் சபரிமலையில் ஐயப்பன் சொல்லலாம், ஆண்களுக்கு மட்டும் தான் மாதிரி. பெண்களின் சபரிமலைன்னு சொல்லக்கூடியது இந்த ஆற்றுக்கால் பகவதியம்மன் தான். ஏன்னா அந்த 10:30 காலையில் 10:30 பொங்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க. சாயங்காலம் 4 மணி தான் பொங்கல் வச்சு முடிப்பாங்க. ஆண்கள் வந்து பொங்கல் வைக்க பக்கத்துலலாம் போக மாட்டாங்க, சைடில் வேணால் நின்றுக்கலாம். நாங்கள் நிற்கிறதே பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி நிற்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு பார்த்தீங்களா. 4 கிலோமீட்டர் தாண்டியே இவ்வளோ பேர் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 40 லட்சம் பேர் வச்சுருப்பாங்க. யார் கோயில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி. இந்த ஆற்றுக்கால் பகவதியம்மன் வந்து கண்ணகி தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இந்த ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா கரமனை ஆற்று பக்கத்தில் தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சுற்றி தமிழர்கள் தான் அங்கே அதிகமாக இப்போயும் வீடு இருக்குது. நீங்கள் எப்போ இங்கே எங்கே நிற்கிறீங்க அப்படின்னா தம்பானூர், அதாவது தமிழ்நாட்டு பஸ், இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய பஸ்ஸு ஏறக்கூடிய இடம் இதுதான் தம்பானூர். இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அதாவது திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு. அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் தம்பானூர் இருக்குது. நாங்கள் மிடில் நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம். எல்லோரும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து இந்த ஆற்றுக்கால் பகவதியம்மன் ஃபெஸ்டிவலுக்கு வாங்க. சாமி சரணம், சாமியை சரணம் ஐயப்பா. அம்மா உங்கள் நேம்? மஞ்சு. எத்தனாவது தடவை இந்த இங்கே பொங்கல் வைக்கிறீங்க? 10 வருஷம். 20 வருஷமாக நீங்கள் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி. எல்லா வருஷமே வைப்பீங்க. பொங்கல் பொங்கிருச்சுல உங்களுக்கு? பொங்கல் பொங்கிருச்சுல? பொங்கிருச்சு. சரி சரி. எப்படி குடும்பத்தோடு வந்தீங்களா எப்படி? சரி சரி. சரி சரி. இது எதை நினைவாக கொண்டாடுறாங்க இந்த பொங்கல் விழா? கண்ணகி பகவதி அம்மன். அம்மா உங்க பேரு? உங்க பேரு? புஷ்பலதா. எத்தனை வருஷமா இங்க பொங்கல் வைக்கிறீங்க? ரொம்ப வருஷமா வைக்கிறீங்க. இங்க பாருங்க மக்களே, இங்க வந்து அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அன்னதானம் எல்லா இடத்துலயும் இந்த தெருக்கள் ஃபுல்லா நடக்குது. இங்க பாருங்க. மோர் வாங்க ஓடுறாங்க, மோர் அந்த வண்டியில் கொடுக்குறாங்க, அதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த திருவனந்தபுரமே ஒரே விழாக்குளம் தான். ஒரு 10 தீபாவளி ஒன்றா கொண்டாடினா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க, அங்கேயும் அன்னதானத்துக்கு நிற்கிறாங்க பாருங்க. அங்கிட்ட ஒரு அன்னதானம் போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ரொம்ப நேரம் தேடி தமிழ் மக்களை கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. இவங்க தான். இவங்கள்ட்ட கேட்போம், இந்த பொங்கல் ஃபங்க்ஷனை பற்றி கேட்போம். எந்த ஊருக்கா நீங்கள் எல்லாருமே? நாகர்கோவில். அங்கேருந்து வாரீங்களா? சரி சரி. எத்தனை வருஷமா அந்த பொங்கல் வைக்கிறீங்க நீங்கள்? சரி சரி. எதனால அந்த பொங்கல் வைக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? பகவதி அம்மன் சரி சரி. 10ஆவது நாள் ஏன்னா பலி கொடுப்பாங்கல்ல, பலியோட முடிப்பாங்க. இந்த திருவனந்தபுரம் சிட்டி ஃபுல்லாமே இப்படி பொங்க வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அப்படிதானே? ஆண்கள் வந்து அலௌடு இல்லை, பெண்கள் மட்டும்தான் வைப்பாங்க. பெண்கள் மட்டும்தான். அது இன்னைக்கு மட்டும்தானே வைப்பாங்க. ஆமாம், பெண்களுக்கு சபரிமலை. பகவதி அம்மன் கோவிலுக்கு நம்ம இப்போ போகலாமா? ஆண்கள் போகலாம், உள்ளக்கு போகலாமா? இல்லை, பொங்கல் வைக்கிற இடத்துல ஆண்கள் அலௌடு கிடையாது. மேக்ஸிமம் அலௌடு இல்லை. இப்போ அலௌடு கிடையாது. இப்போ வந்து கொண்டு விடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்கள் துணை வேணும்லாம். அதனால அவங்க கொஞ்சம் கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் பொங்கல் வைக்கிற நேரம் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பொங்கலாக. சரி சரி. பொங்கல் மட்டும் தான் வைப்பாங்களா? இல்லை அந்த கொள்ளக்கட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்களே? பொங்கல், சிறுபயிறு, எல்லாமே வைப்பாங்க.
தேர், அப்புறம் சாதா பெரளி கொழுக்கட்டை, மண்டை சொல்லி அது ஒரு மண்டை கொழுக்கட்டை, அப்புறம் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், 5 ஐட்டம். रत्नकङ्कणधारिणी वज्रकुण्डलभूषिणी சிஸ்டர் தமிழா? எத்தனை வருஷமா இங்க வாரீங்க இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எந்த ஊர் நீங்க? கன்னியாகுமரியா? சரி. இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே நீங்களே கொண்டு வந்துருவீங்களா? செங்கல் நீங்களே கொண்டு வந்து. நீங்க என்னென்ன சமைச்சிங்க? எல்லாரும் 5 வகையான ஐட்டம் பண்ணியிருக்காங்களே. பொங்கல் மட்டும் பண்ணியிருக்கீங்களா? அங்கே வந்து கொல்லக்கட்டை, நவதானியம் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டீங்களா? ஓ, அங்கே இருந்து. சரி, ரைட். சாப்பிட்டீங்களா? அன்னதானம் ஃபுல் டே போடுவாங்களோ? சரி. உங்கள் பொங்கல் பொங்குச்சா? பொங்கிடுச்சா? சரி, தேங்க்யூ. மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து ரொம்ப மக்கள் கூடுறனால ஆம்புலன்ஸ் சர்வீஸும் போலீஸும் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சர்வீஸும் போலீஸ் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். பக்கா செக்யூரிட்டி இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு. இப்போ எங்கே இருக்காருன்னா மணி 12 மணி ஆகுது. கொளுத்துறவே இல்லை. திருவனந்தபுரம் சிட்டியில் நின்றுருக்கோம். என்னடா இவன் திருவனந்தபுரத்தில் நிற்கானேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40 லட்சம் பெண்கள் ஒரே இடத்துல கூடி ஒரு தமிழ் பெண்ணுக்கு பொங்கல் வைக்கிறாங்க. என்னடா தமிழ் பெண்ணுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கண்ணகி பெருமாட்டி வந்து நம்ம இங்கே திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் பகவதியம்மா வீட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கும்ப மாதம், மலையாள மாதத்தில் கும்ப மாதத்தில் பூரம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லா பெண்களும் இங்கே வந்து ஆற்றுக்கால் பகவதியன் அம்மன் எனக்கூடிய நம்ம கண்ணகி பெருமாட்டிக்கு பொங்கல் வச்சு வழிபடுறாங்க. 2010ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 25 லட்சம் பெண்கள் பொங்கல் வச்சு கின்னஸ் ரெக்கார்டு அடித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் கூட பொங்கல் வச்சுருக்கலாம். நீங்கள் நியூஸில் நீங்கள் கூட இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். நாங்கள் கோயிலேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து நின்றுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பொங்கல் வச்சுட்ருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். யார் இந்த கண்ணகி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து சோழ நாட்டில் பிறந்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய பூம்புகார், காவிரி புகும்பட்டினத்தில் பக்கத்தில் அவங்க பிறந்திருக்காங்க. பாண்டிய நாட்டில் வந்து நீதியை நிலைநாட்டியிருக்காங்க தன்னுடைய கணவன் கோவலனுக்காக. அதுக்கப்புறம் பார்த்து பாண்டிய நாட்டில் நீதியை நிலைநாட்டிட்டு இப்போ இருக்கக்கூடிய இலங்கை பகுதியில் நந்தி கடலுக்கு போயிட்டு அடுத்து அவங்க கடவுளாக மாறின இடம்னு பார்த்தீங்கன்னா சேரநாடு என்று அழைக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் பக்தியில் ஆற்றுக்கால் என்ற இடத்துல அவங்க வந்து இப்போ வந்து தெய்வமாக இருக்காங்க. அந்த கோயிலில் தான் வந்து அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கும். இதை பெண்களின் சபரிமலைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி மட்டுமே 40 லட்சம் பெண்கள் வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. காலையில் 10 மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ மணி 12 மணிக்கு மேலே ஆகுது. 4 மணிக்கு அப்புறம் தான் பூ போட்டு தான் பொங்கலை எடுப்பாங்களாம். அப்படி ஒரு ஐதீகம் வந்து சொல்கிறாங்க. அதாவது உலகம் உள்ளுக்கேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டிலேருந்து கூட பக்தர்கள் வந்திருக்காங்க. அடுத்த வருஷம் யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த மலையாள மாதத்தில் பூர நாளில் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆற்றுக்கால் பகவதியம்மனை வழிபடுங்க. சாமி சரணம். இப்போ வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலில் கேரளா மக்கள் உட்பட ஃபாரினர்ஸும் இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இருந்து மக்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. மற்ற பகுதிகளில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து மற்ற பகுதிகளில் இருந்து மக்கள் யாருமே, தமிழ் மக்களை யாருமே காணோம். நம்ம தமிழ்நாட்டில் தான் கண்ணகிக்கு வந்து பெருசாக வந்து விழாக்கள் இல்லை. இந்த மாதிரி இவங்க கொண்டாடுற இடத்துலையாவது வந்து பங்கேற்கலாம், தப்பு இல்லை. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, நம்மளும் வந்து பெரும்பாட்டியான கண்ணகி, பாண்டிய நாட்டை எரிச்ச நீதியை நிலைநாட்டின அந்த கண்ணகிக்கு வந்து நம்மளும் வந்து இதன் மூலமாக ஒரு விழா எடுக்கலாம்னு நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக விழா எடுக்கலாம். அதாவது கண்ணகிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் வந்து குமுளிக்கு பக்கத்தில் தாங்க இருக்காது. நிறைய பேருக்கு தெரியும். பட் நீங்கள் இருக்கக்கூடிய, நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு காட்டக்கூடிய இந்த திருவிழா வந்து நம்ம பாட்டி கண்ணகிக்கு எத்தனை பேர் தெரியும்? ஆற்றுக்கால் பகவதியம்மன் சொல்லுவாங்க, அது பத்திரகாளின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ணகி தான். கண்ணகி ஆக்சுவலாக அது எந்த குடும்பத்தில் அவங்க பிறந்தாங்கன்னா, வாணிகம் செய்யக்கூடிய செட்டியார் குடும்பத்தில் அவங்க பிறந்தாங்க. இப்போ இந்த ஆற்றுக்கால் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலை சுற்றி நம்ம தமிழ் மக்கள் வாணிகம் செய்யக்கூடிய செட்டியார் குடும்பங்கள் வந்து அதிகமாக வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழர்களுக்கும் கண்ணகிக்கான பாரம்பரியம் வந்து இன்று வரை தொன்று தொட்டு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மக்கள் வந்து அந்த பாலத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பொங்கல் வச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த வேற தமிழ் மக்கள், வேற மாவட்டத்தில் மக்கள் கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து என் பெரும்பாட்டிக்கு இல்லை நம்ம பெரும்பாட்டிக்கு பொங்கல் வைங்க.
வாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக மத்தியில் 12 மணி ஆகுது. 4 மணிக்கு தான் பொங்கல் ஏதோ பூ போட்டு எடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ எல்லாமே பொங்கல் வச்சு முடிச்செல்லாம் தனித்தனியாக உட்காந்துட்டாங்க. ஏன்னா இங்கே இடம் பிடிக்கிறதுக்கு இங்கே இடம் பிடிக்கவங்களாம் காலை 6 மணிக்கு இடம் பிடிக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோயிலை விட்டு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். கோயில்கிட்ட இடம் பிடிச்சவங்க நேற்று சாயங்காலமே இடம் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. ஸோ எப்படி பொங்கல் எடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம அப்படியே திருவனந்தபுரத்தை சுற்றுவோம். இந்த பக்கம் நேராக போனால் தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு போகலாம். எங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பத்மநாபசாமி கோயில் போகலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா தர்கான்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க, அதாவது மெடிக்கல் காலேஜ் ரூட்டு போகலாம். இப்படி திருவனந்தபுரத்தோட தனியாக நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். நீங்களும் எங்க கூட டிஜிட்டலாக சுற்றுங்க வாங்க, சேர்ந்து பயணிப்போம். நான் உங்கள் பயண பித்தம் 360 வாங்க வாங்க மக்களே. அது மாதிரி வந்து நம்ம கண்ணகியை வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து கண்ணகியை பற்றி, கோவலன் கண்ணகியை பற்றி சிலப்பதிகாரத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய அந்த கண்ணகி கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம 2 பேரும் போக போகிறோம். அதையும் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அலவுடு. கேரளா தமிழ்நாடு 2 பேர் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அதுக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். தேனி மாவட்டத்தில் இருக்குது. பாருங்க மக்களே, இவ்வளோ கூட்டத்தையும் ஐயா பாருங்க, வெள்ளை வேட்டி சட்டை கட்டியிருக்காரு பாருங்க. அவர் மைக்கு வச்சு இந்த இவ்வளோ கூட்டத்தையும் டிராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க. அது மாதிரி நண்பர்களே, நம்ம வந்து கேரளாவை பொறுத்தவரை கண்ணகின்னு சொல்கிற அந்த பகவதி அம்மனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ வந்து அவங்க ஏதாவது வார்த்தை பேசும்போதும் சரி, நம்ம கடவுளேன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவங்க எண்டே பகவதி அம்மே அந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்தே தெரியுதுல அவங்களுக்கு ஒரு முதல் மரியாதை பகவதி அம்மனுக்கு. நீங்கள் எத்தனை வருஷமாக பொங்கல் வைக்கிறீங்க? சின்ன வயசுல வந்து 10 வயசுல இருந்தே வரீங்களா? சரி. ஓகே. கோட்டப்பம், வெள்ளை பாயசம், கொல்லக்கட்டை, பொங்கல், வெண்பொங்கல், இனிப்பு பொங்கல். சரி சரி. எந்த ஊர்? இங்கே தானா? மக்களே, நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் பகவதி அம்மனை உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணகியை, அதாவது கற்புக்கரசி கண்ணகியை இங்கே பகவதி அம்மன் சொல்லி பல லட்சக்கணக்கான மக்கள் பொங்கல் வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. 4 மணிக்கு வந்து ட்ரெயின். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.